உண்மையா நீங்கள் வரதான் வீடு ஒரு விடியலுக்கு வந்த மாதிரி இருக்குடாப்பா. இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் வந்து வீடு வந்துட்டு எல்லாரும் நின்று வேலையே அது மணி ஆயிருக்குடாப்பா. இந்த இன்னொரு மூடில் வந்தான் ஆக்கி புடியெல்லாம் புது புடியெல்லாம் போட்டு கோடரி எடுத்து சும்மா பறிஞ்சு தள்ளுறானப்பா கடவுளே. இந்த அண்ணா வந்து கடைக்கு போயிட்டு வர போட்டதை பார்த்தாலே வந்து உலகம் எந்த அளவுக்கு ஆள் வந்து ஓடி திரியுதுன்னு சொல்லி ఇక్కడ தங்க குட்டியை பாருங்க. தீவிரமாக களத்தில் வந்து இறங்கிதான் தண்ணி எடுத்து வரான் படியன் பக்கத்து கடையில். அதை போத புரியல டேய் அவசரப்படாடப்பா. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆள்ற கைவண்ணத்தை வந்து பாருங்க. சாமானல் வந்து இறங்கி கொண்டிருக்கு. மற்ற ஆளுக்கும் வீடியோக்களில் வேண்டாம் சரியாக இருக்கும். ஓ விஷயம்டா சொல்லி வேறு உண்மையாக தான் இங்கே ஒரு ஆள்ற விளையாட வரும். கண்ணாடி எடுத்து டக்குண்டு ஓட்டேன் வீடியோ எடுக்க போகிறாங்களாம். அடும் போயிட்டேனே எத்தனை வரும் அதுதானே எல்லாம் அடிச்சு விட மணியாக தான் இருக்கேன். எங்கே போகிறேன் கரண்ட் என்ன அடைச்சு போட்டு வாங்க எங்க அங்கே மேலே என்ன பிரச்சனை வேறு யாரும் அடைக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எங்கட கையால் சரியான முறையில் பார்த்து சரியா செய்யுமா போல வரா ஒவ்வொரு அம்மாவுக்கும் சமையல் பகுதி கிளிய பார்க்க வந்து இந்த வேலையை செய்கிறார். மற்ற அக்னி தம்பி அதை சரி இப்போ நான் பலகாரம் சுடுறதுக்கான வேலை பலகாரம் சுடுறதுக்காக இப்போ வந்து எல்லாமே வந்து சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சகல விதமான குதூகலங்களும் வந்து ஒவ்வொன்றா வந்து வரும். லாஸ்ட்டாக அந்த தடியெல்லாம் போட்டிருக்கீடா அதில் தான் அந்த செல்ல கிளியப்பா போய் நின்றவர் அந்த ஓட்டை அடைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அண்ணாட வீட்டு தான். நீண்ட நாட்களாக வந்து உங்களுக்கு தெரியும் எஸ்கேவி சேனலில் வந்து நான் மட்டக்களப்பு போனது. அதே மாதிரி வந்துமே வந்து வீடு சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போடலை. நான் நினைக்கிறேன் வீடு சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த வகையில் இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால் இப்போ எங்களோட வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். என்னடா ஒரு கிழமையாக வந்து வீடியோ காணல, அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் வந்திருக்கும். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ வந்து வேலைத்தலங்களில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வைக்கியலை பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து வேலை வந்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொன்னால் இந்த வயரிங் அண்ணாக்கள் பிளம்பிங் அவங்களோட வேலை நடக்குது. அதே மாதிரி மாவுல் வேலை நடக்குது. அதே மாதிரி ஜிப்சம் வேலை நடக்குது. அதே மாதிரி பெயிண்டிங் வேலை நடக்குது. அதே மாதிரி அந்த மேலுக்கு என்ன சாமான்டா பல்கனிக்கான அந்த ஃபிட்டிங், அதாவது அந்த பல்கனிக்கு தான் அந்த ஃபிட்டிங் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அது வந்து சுவாசனோட தலைமையில் நடந்து கொண்டிருக்குது. இன்றைய தினம் வந்து சகல அதாவது பலதரப்பட்ட வேலைகள் வந்து ஒரே டைமில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்குது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறி இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலைகள் வந்து முடிஞ்சு கொண்டு வருது. ஜிப்சம் வேலையும் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு வேலைகள் முடிஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு சில வேலைகள் மட்டுமே முடிஞ்சு கொண்டு வருது. அதாவது ஜிப்சம் வேலை முடியுது. அதே மாதிரி அந்த வயரிங் அண்ணாங்களோட வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அதோட அவங்களோட வேலைகள் முடிஞ்சிடும். பிறகு வந்து இந்த பெயிண்டிங் வேலைகள் முடித்து உள்ளுக்கு அந்த டைல்ஸ் வேலைகள் முடித்து அதுக்கு பிறகு தான் வேலைகள் வந்து நெருக்கலாம். என்னென்னு சொன்னால் அப்போ வந்து பயங்கர சூடு பிடிச்சிருக்கேன்டா. இனி வந்து வர அடுத்தடுத்த மாதங்களில் வந்து குடி ஊரல் செய்யணுன்ற பிளான் இருக்கிறதால முடிக்கணும்னு சொல்லி ஒரே குறிக்கோளோட வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான வீட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறது முதல். எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றைய தினம் வந்து எங்களோட வீட்டை வந்து சுவாசனாக்கள் வந்து அந்த பல்கனிக்கான அந்த ஃபிட்டிங் அலுவல்கள் முடிச்சுட்டு அந்த சாமான்களை கொண்டு இறக்கும்போது நான் வந்து அப்போ தான் அந்த லைசன்ஸ் அலுவலாக போன நான் யாழ்ப்பாணம் போயிட்டு வரும்போது அவங்க வந்து நான் அந்த ஒரு கிளிக்கையும் வந்து எடுத்து நான் அதை வந்து அட் பண்ணுறோம் வந்து பாருங்கோ, பார்த்துட்டு வாங்கோ, மிச்சத்தை வந்து பார்ப்போம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆள்ற கைவண்ணத்தை வந்து பாருங்கோ. சாமான்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கு. சாமானோட டிசைனெல்லாம் பாருங்க. நல்லா டிசைனல் போட்டியாப்பா. டிசைனெல்லாம் போட்டியா
எதிர்பார்க்கல என்ன அதான் அதான் முழுக்கடுப்புக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் இது என்ன அதை பேர் நிலைய அது ஜன்னல் என்ன ஜன்ன ஜன்ன ஜன்னல் கம் பெயிண்ட் எல்லாம் அடி தான் ஒன்றாந்தியா பெயிண்டெல்லாம் மணிதான் கொண்டதில்லை ம் அங்கே பார் விளையாட்டு இங்கே காட்டன் பாரு வெஜ் அடிச்சாடி தான் ரெடியாக கொண்டு வாங்க ஓ எடுப்ப பாருங்கப்பா எப்படி நல்ல விஷயம் இருக்கு ஆமாம் விஷயம் இருக்கா இல்லை ஓ அதுக்காக கொண்டு போவீங்களான்னு தெரியலையப்பா இதுக்கு இந்த இதுக்கு போட்டி போட்டாங்களாப்பா காவோ ஓ மேலா அப்படிதான் செய்யணும் போல பாப்போம் பாப்போம் போகிறாங்க இதுக்காக போகும்போது அப்பே கொண்டு போகிறாங்க கொண்டு போகலாம் அப்போ சரி அப்போ கொண்டு போங்க இல்லை 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 அது போயிடலாம் போயிடலாம் பழுதாக்காரங்க கிளம்பியா ஆள் காய்ச்சி போட்டு தான் ரோட்டு நிற்கும் ஆளுக்கு புலாங்க விஷயம் இல்லை விஷயம் അവിടെ തന്നെ ഉണ്ട് ഡിസൈനെല്ലാം പാരുங்க ஒரு என்ன சரியாண்டெல்லாம் മറ്റേ മറ്റേ ആളുക്കും വീഡിയോകളിൽ വേണ്ട ശരിയായിരിക്കും ഓ ഭയങ്കര നീറ്റാണ് ആൾ വേല എഞ്ചാ വേലാണ്ടാപ്പ ആ അതാ അതാ എന്നാ പായോ ആടെ ആ പായ് പായ് டிசைன் ஆண்டா சொல்லி வேலை நல்லா இருக்கு உண்மையாத்தான் அதை தூக்கி ஆள பேர பிடிக்கும் ஆள் புது புது முயற்சியாலும் படி இடியெல்லாம் அடுத்து ஆவணும் அதான் அதான் ஏத்தங்கள் ஏறிக்கொண்டு அங்க போக கணக்கா இருக்கு இங்கே ஒரு ஆள்ற விளையாட வரும் கண்ணாடி எடுத்து டக்குண்டு போட்டேன் வீடியோ எடுக்க போகிறாங்களாம் எப்படி அப்பா அம்மாண்ட விளையாட்ட பாருங்க உண்மையிலே பெரிய விஷயம்டா வேணே ஆ அது அப்படி வேலை இது செல்லவாம் அது வேணும் தெரியாது குனிய வளைய கொஞ்சம் மங்கிதாங்க ஓ சூப்பர் சூப்பர் மற்ற நீளம் கூட என்ன கவனம் காய் ഓ വീഡിയോ എടുത്തപടിയാണ് തട്ടുപട ഇവിടെ കൂടാ சீயா என்ன செய்யற அப்படியும் பாரானே அப்படி வராம வேலை செய்யல ஏதோ ஒரு வேலை சின்ன சின்ன தட்டல் வரும் தான்
அதுக்காக நீங்கள் ஆட்டவனா நெருப்பு தானப்பா. இப்படி ஏற்றி போகிறோம் என்றால் அவங்க காவார் போட்டாலும் நாளைக்கும் பெறலாம் கலைக்கு ஓ இல்லையே. ம் பாடம் பாருங்க பாருங்க எல்லாத்தையும் என்ன கூப்பிடும். பாசம் நீங்கள் வேலையிறாப்புல வராதாம். ஓ கொடுத்துஞ்சல வாங்க நீங்கள் கடும் போயிட்டேண்ணே. எத்தனை இல்லை வரும் அதுதானே. ஆக்கள் பயங்கர ஒரு டிசிஷனில் இன்னைக்கு எத்தனடாப்பா கிடக்குண்டு தூக்கி ஏற்றுற பயங்கர கஷ்டமாக இருக்குது டீமுக்கு. நெருப்பிஞ்சோறும் தான். ஸோ தூக்கப்படுற வாட்டை பாருங்க அப்போ கடவுளே. அம்மா ஜிம்முக்கு போதே இல்லை. இப்படி 5-6 தூக்கி ஏற்றுனா சரி ஜிம்முக்கு போதே இல்லை. ஸோ பயங்கர ரிஸ்க்கான வேலை. என்ன ஒட்டியா முடிஞ்ச வழி கூட தான் ரைட். ஓ கிட்டோ காய்க்கா வடிவு வடிவு கூட அதோட வீடுமில்ல வடியா வந்துட்டு ஆளுகிறாங்க. அதான் அதான் நீங்க வா. விஜய் அண்ணா ஆளுக்கு ஒரு வயசு அடிங்க. அப்போ நீங்கள் ஏழு வேண்டா ஆளுக்கு செஞ்சலாம் மோதாடும். பாத்தியா ஓ கவனம் மேலே ஏத்துறாகிற பாடு சரி ஏண்ணா சரியா வெயிட் தானே. சியா ஆள் வடிவு அதான் அதான் வடிவு கூட ஆள் வேலண்டா. தள்ளி வாங்கடாப்பா கடவுளை விழுந்தா சரி. ஸோ நெருப்பு தான். அம்மா ஆள் மேல நிக்கிற ஆளும் ஒரு ஆள்ஜிக்கு சும்மா ஒத்தையால தூக்கி வீடியோ எடுத்தா சரி அப்படித்தான் ஆளை வாழையத்தக்குள்ள இல்லை வில்லு என்ன என்ன பேர் கடும் சிக்கலாண்டவா தூக்கி அடுக்கிறேன். லோக்கல்களை எடுத்து செய்யல தான் விலை கூட கூட பாரவும் கூட தானே விலையும் கூட பாரமும் கூட அதுதான். வடி வேண்டி சொன்னாப்புல தொப்பியும் போட்டுதான்
என்ன சொல்றீங்க? ஆனால் ஆளுன்னா தூக்கி கொடுக்குமா, ஏன்னா ஆள் கொஞ்சம் உயரம் கூட உயரம் கூட பேடியல்ல. எத்தனை மூட்டை வாடகை கொஞ்சம் நிற்க ஒரு போட்டு போனாதான் அடுத்து பிடிக்கலாம். பெரிய மூட்டை எழுத்து விடுங்க இருக்காது. அங்கே மேலே நிற்கிறாண்டே தான் வேலை ஆளுங்க தூக்கி கொஞ்சம் உயர்த்து இல்லை. ஆளுக்கும் பேலாம் 3 பேருக்கும் பேலாம் 3 பேருக்கும் பேலாம். இப்போ நிற்க சொல்லுது ஆளா உடனே தூக்கி தந்து விட்டு உடனே அதான் இங்கே 2 பேரும் தூக்கி தரோம். நீங்கள் 2 பேரும் உள்ளே வச்சுட்டு அப்படி 6 வேலை செய்யலாம். அடுத்ததுக்கு ஆளை கீழே வருத்தலுங்க இப்படி ஏற்றி வச்சு. இதெல்லாம் அடிச்சு விட மணியாக தான் இருக்கும். மேலே பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு. ஆமாம் மேலே மேலே இந்த லைனல் இந்த உடவுகள் ஒரு சாமானும் பாரமெண்ட் இல்லை வீட்டுக்கு மேலே. பஞ்சு எல்லாம் ஆள் வைக்கிற மட்டும் குறைவு. இதுதான் ஃபினிஷிங். போகலாம். இல்லை இல்லை அது இப்போ போகலாம். பத்தடி வழியாக வருது. உண்மையில் நான் ஒரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுத்துதம்மாயின். ஓ வேலையை பார்த்துறானே என்ன சொல்லு ஆக்கிங்க வேலை? வேலையை எப்படி சொல்லு ஆக்கிங்க வேலை? வைரம் பாஞ்ச கட்டையில் எல்லாம் இன்னொரு மூட்டில் வந்தான் நிறைய ஆக்கினுண்டை புடியெல்லாம் புது புடியெல்லாம் போட்டு கோடரி எடுத்து சும்மா பறிஞ்சு தள்ளுறானப்பா கடவுளே. என் கோவங்களோ யாரோட எல்லாம் கொண்டி எல்லாம் கொத்த புரியா நீ அந்த அதையும் கொத்தா நீ வச்சு கொத்துற காட்டி கடைசி இல்லையா ஃபினிஷிங் பயிரம் தானே. வேலையில் வந்து எல்லா பக்கமும் தூள் ஒழும்பு பெங்கால ஓரம் தெரியாம கிடக்கு. யாரோ ஒரு ஆள் பாடுற பாட்டை பாருங்க தண்ணி எடுக்கிறது பாருங்க ஆள் பாடுற பாட்டை ஆள் ஒரே ஓட்டம் தானப்பா தண்ணி மாஸ்டர் என்ன அங்கே என்ன சாமா இதை வந்து இவா உண்மையிலே வந்து சொல்ல போனால் வேலையில் வந்து பயங்கர ஒரு சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். எல்லாருக்கும் எல்லா பக்கமும் ஓட்டமாக தான் இருக்குது. அப்பா வந்து இங்கே அளவரா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையாக என்ன சொல்கிறது வேலையில் வந்து பயங்கர ஒரு சூடு பிடிச்சிருக்கு. எல்லோரும் வேலைகளுக்கு வந்தால் எல்லா பக்கமுமே வந்து ஓட்டம், அதாவது வேலைகள் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பெயிண்டிங் வேலை, அதே மாதிரி வயரிங் வேலை, அதே மாதிரி ஜிப்சம் வேலை, மாவுல் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே நடக்குது. இப்போ வேலைக்காரர் எல்லோரும் வந்தால் வந்து என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அந்த லட்டா புட்டா வேலையில், அதாவது எடுபடி வேலையில் சாமான் பண்ணணுமெண்டா போகணும், அதே மாதிரி தண்ணி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அக்னியை பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகு ஊற்றுறேன் நாங்கள் வந்து அந்த சைடில் இடக்கூடிய குப்பைகள் இருக்கா க்ளீன் பண்ணணும். காரணம் என்னென்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வந்தால் தான் வந்து ஓகேயாக இருக்குன்றதுக்காக. இப்போ வந்து அண்ணா வந்து கடைக்கு போயிருக்கார். ஆள் வந்து சைக்கிளில் வருவார், வந்து நாங்கள் காட்டுறோம் வந்து பாருங்க. ஆளுமே வந்து காலையிலேருந்து பயங்கர ஓட்டம், அதாவது அவங்களுக்கு அந்த தாவார் போடுறதுக்கான பலகைகள்
அதே மாதிரி அந்த தடிகள் அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லி அது வந்து இங்கே வந்து காணாமல் இருக்குது. காரணம்னு சொன்னால் எல்லோரும் ஒரே டைம் வேலை செய்கிறதால அதில் வந்து காணாமல் இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் இப்போ வந்து அண்ணாக்கள் எங்கேயோ போய் இப்போ தான் வந்து இறக்கியிருக்காங்க தாவார் சாமான். அப்போ வந்து அண்ணா வந்து கடைக்கு போயிட்டு வர நாங்கள் காட்டுறோம் பாருங்கோ. அதே மாதிரி எங்களோட தங்கக்குட்டியை பாருங்கோ, தீவிரமாக களத்தில் வந்து இறங்கிதான் தண்ணி எடுத்து வரான் படியன் பக்கத்து கடையில். உண்மையிலே அவியும் வந்து இந்த இடத்துல பெரிய ஒரு சப்போர்ட் வளையம் கொண்டிருக்கிறான். அண்ணா வந்து சைக்கி கொண்டு போனான்னா ஆள் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வரா தண்ணி. உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நன்றியோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லக்கிளி அண்ணையை பாருங்கோ. எவனை பாருங்கடா செல்லக்கிளி அண்ணையை பாருங்கோ. ஆளு வந்து தண்ணி எடுக்கிறது, அதே மாதிரி அந்த தண்ணி போத்தலுக்கு விடுறது பாருங்க. நடு வெயிலில் மண்டையை துப்பி போடாமல் பாருங்க. வேலையில் வந்து பயங்கர சூடு பிடிச்சி ஏன்னா அண்ணா அங்கே வரார். உங்களோட வெஹிக்கில் கொண்டு வராரோ? சரி பரட்டும் ஆள் பாப்போமா. பாருங்க வந்து வேலையில் வந்து எந்தளவு சூடு பிடிச்சிண்டு ஓட்டதை பார்த்தாலே வந்து விலகும் எந்தளவுக்கு ஆள் வந்து ஓடி திரியுதுன்னு சொல்லி. நான் பார்த்தில வேலைண்டா வெயிலுக்குள்ளே பயங்கர வேலைப்பா. அதான் ஆளை தான் பார்த்து நின்றான் பல நேரம். ஐயா ஆட்டம் வந்து இன்னும் முடியலை. ஐயன் ஒரு முடியோட நிற்கான். இண்டையோட படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பா மேலே ஸ்பீடாக கொத்தானே. அப்படி கொத்தினா இறந்து இது போய் கிடக்கணும்ல நினைக்கிறாங்க. பிறகு நோவு அதுக்காக மெல்ல கொத்தினா ஆக்கல என்ன நினைப்பாங்க. ஓ அங்கே தூள் கிளப்புறான். கொத்துறா போமா கொத்துறாடி. நெருப்புஞ்சோறும் தான் இண்டை. வா அங்கால அம்மாட கொட்டிலெல்லாம் பார்க்க போ. அதை போத புரியுதா டேய்? அவசரப்படாடாப்பா. புறா ஓத்துறா டேய். சுண்டர் ஓ அவனுண்டாப்பாங்களா ஆக்கள் பரவ. ஓகே மக்களே, மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறேன் வேலை தானே பெஞ்ச கரண்ட் என்ன அடைச்சு போட்டு வாங்க எங்கே அங்கே மேலே நீங்கள் ஆள்றப்ப இந்த ஓட்டை அடிக்கிறதுல கடும் முன்மூலம் என்ன பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் அது வேறு யாரும் அடைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எங்கட கையால் சரியான முறையில் பார்த்து சரியாக செய்யுமா போல வரா சும்மா பெருமை சும்மா மலை அடைச்சி போட்டு போகுது. அதுக்கு நேற்று முந்தின நாள்றப்ப பார்த்தா ஆளக்கா லஞ்செல்லாம் கூப்பிட்டு பார்த்தா ஆள் இல்லை. அப்போ சரியன்று விட்டு நான் தேடி திரிஞ்சு விட்டு அவடத்தில் போய் டட்டி பார்த்தோம். அந்த 3வது மாடி தாவாரில் நிற்கிறாப்பா லோட்டை அடைக்கிறது. அதாவது முட்டை மாடி மேலாளி அடைச்சி போட்டு தான் கீழே வந்தேன் நான். ஓ அப்புறம் அவர் பெயிண்ட் அடிக்கிறேன்னு அங்கே ரோட்டில் நின்று பார்த்து போட்டு ஓடி வந்து சொல்லி நானும் காலம் 2 ஓட்டி அடைச்சி கிடக்கு பாக்கில் பேர் மொட்டை மாடி மெல்ல மெல்ல போகும் தானே வந்து போய் பார்ப்போம். சந்தோஷத்திலே வேலை செய்கிறேன். வினைக்கிழமை அக்னி தம்பியாவெல்லாம் செய்து கொண்டு இருக்கேன். நானும் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரேன் தெரியுமா. காலையில் 6 மணிக்கு வந்து அலுப்பு வரைக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் சமையல் பகுதி கிளியர் பார்க்க வந்து இந்த வேலையை செய்கிறாரு. அக்னி தம்பி அதை சரி இப்போ நான் பலகாரம் சொல்கிறதுக்கான வேலை பலகாரம் சொல்றதுக்காக அப்புறம் நான் வந்து இங்கே மற்ற வேலையில் செய்யறது. இப்போ அம்மாவுக்கு தெரியாது கிச்சன் செய்து கொடுத்து வந்து சொல்ல போனால் இந்த இடத்துல எல்லாரும் உற்சாகமா செய்யறோம். இந்த இடத்துல ஒன்றை மட்டும் புரிஞ்சு சொல்லுங்க, எல்லாரும் வந்து இவ்வளோ ஒரு குதூகலத்தோட ஆனந்தத்தோட வந்து வேலையில் நடந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு நல்ல நல்ல விஷயம் குதூகலமான சந்தோஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ வந்து எல்லாமே வந்து சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சகல விதமான குதூகலங்களும் வந்து ஒவ்வொன்றா வந்து வரும்.
நீங்களும் வந்து ஆர்வமாக இருங்கோ. உண்மையிலே வந்து பார்த்தா தெரியும் இதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டவே இல்லை. இதெல்லாம் வந்து இங்காலே எல்லாம் ஜிப்சம் அடிக்க வழி கொடுத்தாங்க. இதுவுமே வந்து ஒரு பெயிண்டிங் வேலை நடக்குது. ஜிப்சம் வந்து டிசைன் ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ கொடியினை வந்திருக்காங்க. இப்போ தான் நேற்றாக இருக்க பர்த்டே அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து வடிவாக நடக்கும். அது வந்து ஒரே டைமில் எல்லாரும் வந்து தடபுடலாக வேலை செய்யும்போது பார்க்கவும் ஒரு ஆசையாக இருக்கு. அதே மாதிரி ஷாருக்காட ஹஸ்பண்டும் வந்து நெருப்பு எடுத்து கொண்டிருக்கார். நெருப்பு வெயில்ல நெருப்பு வெயில்ல நெருப்பு எடுத்து கொண்டிருக்கார். வா 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 ஏப்பா வைக்க போறேன் வாங்கோ ஏன் வைக்க போறேன். ஆனா இன்றைக்கு வந்து சுவாசாக்கள் வேலை தான் சுற்றியான இது என்ன சொல்லுங்க. அப்ப வேலை தான் இருந்தாலும் நான் சொல்ற வெயில அப்படியே வந்து மேலேயா நின்று செய்யணும். அவ்வளோ போய் காட்டுங்க எல்லாம் காட்டுவோம். அவ்வளவு வந்து ஆக்களோட உடம்புலாம் இருக்கும். சொன்னா மொட்டை மாடியில போகிறோம் நாங்கள் பாருங்க காட்டுறோம். எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம். வந்து பாருங்க உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு. எல்லா வேலையும் நடந்துன்றது கட்டாயம் முடிக்கணும். ஏன்னு சொன்னா நீ வரப்போற நாட்கள் பயங்கர நல்ல நல்ல ஆளை பாருங்க. ஆள் நிற்குது இல்லை ஒரு இடத்துல பார்த்தேன். ரெண்டாவது கீழ் தட்டில் இந்த பெப்பெல்லாம் போய் இவ்வளோ அகலத்தில் ஒரு ஓட்டோட அந்த ஓட்டு அடைக்கிறது எனக்கு என்ன ரெண்டாவது தட்டால இந்த பெப்பு போகுது இல்லை பின்னுக்கு எல்லா பெப்புகளும் பைப் போறதுக்கு அடிச்சு ஓட்டையில அடைக்கத்தான் என்ன சொல்றாரு தெரியுமே மற்றவ செய்யறது திருப்தி இல்ல அந்த வேலையை தான் செய்தா தானே திருப்தியா. நீ சொன்ன மாட்டி அந்த மொட்டை மாடி தாவரலன்ட்டு வர்றாப்பா முந்தா பிடிச்சி பேசி போட்டு ஆளை கீழே அண்ணாவும் பேசி கீழே எடுத்து அப்புறம் அவர் வேலை செய்யற குட்டி அண்ணா ரோட்ல நின்று கண்டு ஓடி வந்து வர்றாப்பா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இப்ப இந்த குடிபிறகுகள் செய்து கொள்ளுகிறார். நீங்க அதனால யோசிக்கிறீங்க அதனால யோசிச்சு இப்படியா வேலையை செய்ய விடுங்கடாப்பா. ஒன்று நடந்த அதான் மற்ற ஆள் இருக்கா ஆள் நெருப்பு வேலை பாட்டு படிச்சா நிக்கல அண்ணன் ஒரு நடுங்க அண்ணா பாட்டு நடுங்க. எங்க உண்மையாவே ஆறு எடுக்கா கோயில்லையா? அப்போ வந்து பாருங்க உண்மையிலே வந்து நான் வீடியோக்கள் வந்து ஒரு கிழமை மேலே ஆச்சு காட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையிலே வந்து இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் வந்து வீடு வந்துட்டு உண்மையிலே வந்து பெயிண்டிங் வேலையெல்லாம் நடக்க வேறு லெவல் லுக் கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து ரோட்டில் நின்று பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. ரோட்ல ரெண்டு பார்த்துனீங்களாக்கா? உண்மையிலேயே வேற லெவல் லுக்ல இருக்கு. நான் வந்து இதுக்காக ரோட்ல நிற்கிறேன் ரெண்டு பார்க்கறது. இப்போ வந்து இப்படி இருக்குதானே என்ன இருந்தாலும் இந்த வீடு இருக்கும்போது பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். இந்த வேலையில் முடிஞ்சு கொண்டு வர ஒரு ரூம் 2 ரூம் நான் செட் பண்ணி போட்டு படுக்கிறதுக்கே தவிர இதை தூக்க உண்மையாக சூப்பராக வரும். உண்மையில நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுற நீங்கள் உங்களோட ஐடியாக்களையும் வந்து சொல்கிற நீங்கள் அதே மாதிரி இதுகள்லையும் என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடியா தந்தீங்கன்னு சொன்னால் அதுகளையும் கேட்டு நான் செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாக்கள் வரும். அப்போ அதுகளையும் பார்த்து செய்வோம். உண்மையிலேயே சந்தோஷம். அப்போ ஷாருக் என்ன சமையல் நடக்கும் முடியுதா? முடியுது ரைட் ஓகே. அதையும் நாங்கள் பார்ப்போம் வருவோம். அதே மாதிரி காலையிலேருந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்மளோட அக்கினி உண்மையிலே எனக்கு நினைக்க கண் கலங்குது. காரணம் என்னன்னு சொன்னால் காலையில் அவனாவே வந்து இந்த புடியெல்லாம் வந்து போட்டு கோடரி புடியல் இதெல்லாம் வந்து போட்டு செட் பண்ணி எடுத்து காலையிலேருந்து இங்கே காட்டுவோம். நெருப்பு எடுக்கான் பாருங்க இந்த எந்த அளவுக்கு வந்து விறகுகள் வந்து அரிஞ்சு தள்ளியிருக்கான்னு சொல்லி இதெல்லாம் முடிக்க போகிற பிளான் போட்டுதான் எல்லாம் பிளான் போட்டு வந்து வேலையை நடந்து வந்துருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் பாஸ் அதாவது குட்டி அண்ணன் வந்து தூள் அடிப்பி கொண்டிருக்கார். பாருங்க வந்து உண்மையிலே வந்து பயங்கர இதை காட்டுங்க. தாவாரம் காட்டும் இந்த தாவரை காட்டும். இந்த தாவார் போட்டு ஆள் உச்சியில் நின்று நெருப்படுக்கும். அந்த அரைக்கு உச்சி மேலே
லாஸ்ட்டாக அந்த தடியெல்லாம் போட்டிருக்கேடா அதில் தான் அந்த செல்ல கிளியப்பா போய் நின்றவர் அந்த ஓட்டை அடைக்கிறது எப்படி இருக்கும் அவள் வந்து பெயிண்டிங் பேர் நட இது வெள்ளை மாதிரியே இருக்கா வெள்ளை மாதிரி தான் வெள்ளைக்கு இதுக்காண்டி எடுத்ததா இந்த லைன் அடிச்சு இந்த போடுற இந்த ஒரு லைன் அடிச்சு போட்டு பார்த்தா தெரியும் இதில் லுக் என்ன மாதிரி அதுக்கு தான் இப்போ அடிக்க விட்டு பார்த்து நிற்கிறேன் என்ன மேன் வந்து இதுலேயும் வந்து பாருங்க என்ன மாதிரி லுக்கில் வந்து வருதுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லுங்க என்ன மாதிரி கலர்கள் அப்படின்னு பார்த்து சொல்லும் பார்த்து சொல்லுங்க உண்மையிலே எல்லா பக்கமும் வேலையில் நடக்குது எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டுறோம் சூப்பராக இருக்குது எல்லோரும் நின்று வேலையே அது மணியாக இருக்குதாப்பா அதெல்லாம் அந்த அக்னி ஒலிம்பினவன் ஓ நேரத்து ஒலிம்பி பிறகு கொத்து வேண்டா அதுக்கு அப்படியே மேலுக்கு போட்டுருங்க எது எது செய்யுங்க ஓ சாம்பிள் தான் எல்லாம் சாம்பிள் தான் பிடிக்கானு அவனையா பிடிக்கடா பிடிக்கண்ணா அடிங்க உங்களோட அடிலாம் இருக்கு இப்போ பெயிண்ட் என்ன கட்டம் என்ன விளக்கம் உண்டு உண்மையா நீங்கள் வரதான் வீடு ஒரு விடியலுக்கு வந்த மாதிரி இருக்குடாப்பா இதுக்காக ரோட்டில் ரெண்டு பார்க்குறேண்ணா வீட்டை ஆள் பேர் தான் குட்டி ஆனால் ஆள் மனசு பெருசு தம்பி சிரிக்கிறான் அங்கால கூட்டி கூட்டி உண்மை கதை இப்போ இந்த ஏரியா பெயிண்ட் அடிச்சு முடிகிற கட்டத்துக்குள்ளே கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம்டா இல்லாட்டி இந்த நசல் முழுக்க அங்கே போய் அடிக்கும் அதுதான் நான் க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன் இது என்ன பெரிய க்ளீன் பண்ணுறேன்னா உடனே சாமான் ஏற்றணும் இங்கேருந்து அங்கே அள்ளி போட்டு அது சிக்கல்றா அப்படி ஏற்றிடுவோம் பண்டைக்கு வெளியில் போடலும் இந்த அலுவலை பார்த்து தான் இந்த பெயிண்ட் அடித்து போட்டு அப்புறம் ஒப்புல சிலவோடாப்பா நீங்கள் உடனே செய்யணும் அலுவல் உடனே அள்ளி அள்ளி போட்டு கொண்டு பறிச்சு விட்டுறணும் நல்ல கொண்டா வரும்போலாம் கிடக்கணுங்கண்டா தனி வெள்ளை நல்லா இருக்கும்னா நான் ஊற்றியில் பிடிச்சி பழுத்து போடும் பிறகு அதெல்லாம் அந்த கிரே இதே வெள்ளை மாதிரி தான் இருக்காது இல்லை ஏற்றி பார்த்தா அடுத்தேன் மற்ற ப்ரெஸ் தான் சரி வேலைக்கு கட் பண்ணலாம் நான் இப்போ இது சும்மா சேரத்தில் ரெண்டு தண்டை இல்லை தானே இது சும்மா நார்மல் கட்டி அப்படியே நசிஞ்சு வரணும் அல்ல லைன் பிடிச்சி வரணும் தானே நான் ஏற்றினா தான் தெரியும் அது ஓகேன்றா எடுத்து விடலாம் அதே கலரில் அதுதான் நல்ல மாதிரி தான் வருது சாமம் எனக்கு சாமம் ஓகே விளாங்கடாக்கு எனக்கு ஓகேவா நல்லா சில இடங்கள்ல இருக்குமப்போ அது ஒரு நீலம் மாதிரி இருக்கும் சாடு இது இப்போ மிக்சி வெள்ளைக்குள்ள கருப்பு மண்ண கருப்பும் ஒரு 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 பிசின் மாதிரி கலர் உண்டு நீலமுடியில் அது சில வேலை குட்டினா அந்த கருப்புக்குள்ளேயே நீளம் இருக்கும் ஏன்னா மிஷினுக்குள்ள வார தானே நாங்கள் கையால் கலக்கல தானே மிஷின் தானே ஓ நாங்கள் கலக்கிறோன்னா கருப்பு நீளம் விடுவோம் விளங்குதோ இந்த கலர் எடுக்கிற சரி அப்போ இது அங்கேருந்து ரூட்டைக்கெல்லாம் இல்லை வழக்கம் ஓகே தானே இது உங்களுக்கு பிடிக்குதானே இல்லை உண்மையாக நல்லா இருக்குது